வெல்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழில் 5 நிலங்கள் சொல்லுவாங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. ஆமாங்க, இந்த நிலங்கள் எல்லாத்தையும் கடந்து ஒரு காலத்தில் வேலை தேடி துபாய்க்கு போனேங்க. விசிட்டிங் விசால போனேன் 2 தடவை. ஆனால் தமிழில் ஒரு அழகான பழமொழி சொல்லுவாங்க, நீ என்ன தான் உருண்டு பிறண்டாலும் ஒற்றை மண்ணு தான் ஒட்டும் அப்படின்னு. தேடி தேடி பார்த்தேங்க, ஒரு வேலை கூட எனக்கு கிடைக்கல. துபாயில் ஏறாத இடம் இல்லை, சுத்தாத தெருவில்லை, ஏறாத ட்ரெயின் இல்லை. எல்லாத்தையும் சுற்றி பார்த்து கடைசியாக ஒரு வேலை கூட கிடைக்கலைங்க. நாட்கள் போனது தான் மிச்சம், பணம் செலவானது தான் மிச்சம். நிறைய இளைஞர்கள் வேலை தேடி அங்கே அலைஞ்சிக்கிட்டே இருக்காங்க. நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏதாவது ஒரு வேலை கிடச்சிராதா, தன் குடும்பத்துக்கு ஏதாவது பண்ணிட முடியாதா, வீடு கட்டிட முடியாதா, அக்கா தங்கச்சிக்கு நகை நட்டு சேர்த்துட முடியாதா, கல்யாணம் பண்ணி வச்சிடலாமே, தான் கல்யாணம் பண்ணிக்கலாமே அப்படின்னு ஏதோ ஒரு கனவோட லட்சியத்தோடு ஒவ்வொரு இளைஞர்களும் வானத்தில் பறந்துக்கிட்டே இருக்காங்க. ஏதாவது ஒன்று சாதிச்சிட முடியாதா அப்படின்னு சொல்லி பறந்துக்கிட்டே இருக்காங்க உலகத்தில். அந்த இளைஞர்கள்லாம் நல்லா இருக்கணும், எல்லாருமே நல்லா இருக்கணும். நீங்கள் பாருங்களேன், இது டெசர்ட்டுங்க, செம்மையாக இருக்குல்ல. என்ன பண்ணுறது, இதெல்லாம் கடந்து தாங்க போனேன். அந்த 5 நிலங்களையும் கடந்து தான் வானத்தில் பறந்து வேலை தேடி போனேன். கடைசியாக எனக்கு ஒரு வேலையும் கிடைக்கல. சில பேர் நல்ல வேலையில் இருக்காங்க, சில பேர் கஷ்டப்படுற வேலையில் இருக்காங்க. நிறைய கண்ட்ரீஸ்லேருந்து வந்து துபாயில் வேலை செஞ்சிட்ருக்காங்க. துபாயோட ரோடு இதுங்க செம்மையாக இருக்குல்ல, பார்க்கவே சூப்பராக இருக்குங்க. பில்டிங்ஸ் தான், சும்மா சொல்லக்கூடாது, செம்மையாக டெசர்ட்டில் பில்டிங்ஸாக கட்டி வச்சுருக்காங்க. அங்கே கூட நம்ம எப்படி இங்கே ஜொமேட்டோ ஓட்டுறோமோ அதே மாதிரி இங்கே நூன் அப்படின்னு சொல்லி ஒரு அண்ணன் ஓட்டிகிட்டு போகிறாரு பாருங்க முன்னாடி. அவங்க ஃபுட் டெலிவரி பண்ணிகிட்ருக்காங்க. இந்த வேலை கூட எனக்கு கிடைக்கலைங்க. ஏன்னா அங்கே போனால் அந்த ஊர் லைசன்ஸ் வேணுங்க. லைசன்ஸ் இல்லைன்னா கார் ஓட்ட முடியாது, பைக் ஓட்ட முடியாது.